என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுகவுடைய முக்கிய புள்ளியை தட்டி தூக்குன தாவேக்கு. திமுகவினர் அதிர்ச்சி. திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில அந்த கட்சியுடைய முக்கிய புள்ளியும் டி நகருடைய தொகுதி முன்னாள் சட்டசபை உறுப்பினருமான ஜே கருணாநிதி இப்போ அதிகாரப்பூர்வமா தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறார். திமுகவுல கடந்த சில காலமாவே புகஞ்சு கொண்டிருந்த உட்கட்சி அதிருப்தி தான் இந்த திடீர் கட்சி தாவலுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்குது. கட்சி தாவலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை திமுகவுல செல்வாக்கு மிக்க வட்டார செயலாளராக இருந்து அதன் பிறகு டி நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தவர் தான் ஜெ கருணாநிதி. தொகுதி மக்கள் கிட்ட நெருக்கமானவரா இருந்தாலும் கடந்த சில மாசமாவே திமுகவுடைய தலைமை மற்றும் மாவட்ட தலைமை மேல அவருக்கு கடுமையான அதிருப்தி இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு காரணம் கடந்த 2026 சட்டசபை தேர்தல்ல கருணாநிதிக்கு திமுக தலைமை சீட் கொடுக்கல. அவருக்கு பதிலா அவருடைய அண்ணன் மகனுக்கு சீட் கொடுத்துட்டாங்க. இதனால கடுமையான அதிருப்தியில இருந்த கருணாநிதி தன்னுடைய பகுதி செயலாளர் பதவியை கடந்த மார்ச் மாதம் ராஜினாமா செஞ்சாரு. கட்சி பணிகள்ல ஈடுபடாம இருந்த நிலையில கருணாநிதியுடைய மகள் தாவேகவுல இணைஞ்சாங்க. அத்தோட டி நகர் தொகுதியில தாவேக சார்பில் போட்டியிட்ட புஸ்ஸி ஆனந்துக்கு பிரச்சாரமும் செஞ்சிருந்தாங்க. கருணாநிதியும் பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு தகவல்கள் கிடைச்ச போது அவர் அதை மறுத்தாரு. இந்த நிலையில நேற்று அதிமுகவிலிருந்து விலகின முன்னாள் அமைச்சர்கள், மாஜி எம்எல்ஏக்கள் தாவேகவுல இணைஞ்சிருக்கிறாங்க. அதுல திமுகவிலிருந்து விலகிய கருணாநிதி தாவேகவுல இணைஞ்சாரு. மகளுடைய சைலண்டான ஆபரேஷன், கருணாநிதியுடைய இந்த திடீர் முடிவுக்கு பின்னால அவருடைய மகள்தான் மாஸ்டர் பிளானா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. கருணாநிதியுடைய மகள் ஏற்கனவே தாவேகவுல இணைஞ்சு தீவிரமா பணியாற்றிட்டு வராங்க. குறிப்பா தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்துடைய அரசியல் நகர்வுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது கூட இருந்தவங்க கருணாநிதியின் மகள்தான் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக தலைமையோட தமக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை பயன்படுத்தி தன்னுடைய தந்தையையும் தாவேக கோட்டைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் மகள் அப்படின்னு சொல்றாங்க. சமீப நாட்களாக திருச்சி வெள்ளமண்டி நடராஜர் உள்ளிட்ட அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பலரை தன் பக்கம் இழுத்து வந்த தாவேக இப்ப ஆளும் கட்சியான திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவுக்கே வலைவீசி பிடிச்சிருக்கிறது கோட்டை வட்டாரத்தை அதிர வச்சிருக்கு. அதிமுக கோட்டையை தொடர்ந்து இப்ப திமுகவுடைய முக்கிய விக்கெட்டுகளையும் தாவேக சாய்க்க தொடங்கி இருக்கிறது. வரும் காலங்கள்ல தமிழக அரசியல இன்னும் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.